இனி அப்பாவி பொதுமக்களை தொடரணுன்ற எண்ணம் எந்த ஒரு போலீஸ்க்கும் கனவுல கூட வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆமாங்க, இந்த சாத்தான்குளம் வழக்குல 9 போலீஸ்க்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு தப்பு பண்ணாத அப்பாவி மகனையும் துள்ள துடிக்க அடிச்சே கொன்னுட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர அதிகாரி கிட்டே உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்றானா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எவ்வளவு அதிகார போதை இருந்திருக்கணும். நீங்க கொரோனா டைம்ல ஒரு 5 நிமிஷம் பொழப்புக்காக சேர்த்து கடையை திறந்துட்டா லத்திய ஆசன வாயு வெளியே உள்ள விட்டு சித்திரவதை பண்ண சொல்லி போலீஸ் ரூல்ஸ்ல எதுவும் இருக்கா? காக்கி சட்டை போட்டா நம்ம எழுதுறதா ரூல்ஸ் நினைப்பு. பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக இவங்களுக்கு பவர் கொடுத்தா பொதுமக்களை இவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்த அடுத்த நொடி எனக்கு இந்த லிரிக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு எளிய உயிரை ஒரு வலிய ஒருவன் எடுத்தால் மேலே உள்ள அவனோ உன்னை கீழே மிதித்து கொள்வான் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் எல்லா போலீஸையும் சொல்ல, ஒரு சில போலீஸ் காக்கி சட்டையை போட்ட திமிர்ல அவனை பார்த்தா எல்லாரும் பயப்படணும்ன்ற ஒரு போதைக்காக எல்லாத்தையும் போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்க பயப்படலன்னா அவங்களை பயப்பட வைக்கிறாங்க. அந்த மாதிரி போலீஸ் எவனா நியூஸ் பார்த்திருந்தானா அவனுக்கு கொலையெல்லாம் நடுங்கி இருக்கும். உங்களை பார்த்தா ரவுடிகள் பயப்படணும், பொதுமக்கள் இல்ல. ஓகே, இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை பாய். நான் உங்க அசோக் அண்ட் இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.